ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே பணியில் இல்லாதவர்களின் பெயரில் போலி ஆவணம் மூலம் கடன் வைப்பு நிதியில் 7,81,00,000 ரூபாய் கையாடல் செய்த கூட்டுறவு சங்க செயலாளர் சங்கர், எழுத்தர் பாரதி ஆகிய இருவரையும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். வாலாஜா அடுத்த தென்கட பந்தாங்கல் பகுதியில் செயல்பட்டு வரும் VL81 நகர கூட்டுறவு கடன் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து கூட்டுறவு தணிக்கை துறையினர் கடந்த ஆண்டு தணிக்கை செய்துள்ளனர். அப்போது 2018ஆம் ஆண்டு முதல் ஓய்வு பெற்றவர்களை பணியில் இருப்பதாக கணக்கு காட்டி மாதம் சம்பளத்தை எடுத்துள்ளனர். இதேபோல் 2021ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை கூட்டுறவு சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் பெயரில் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களின் ஆவணங்களை பயன்படுத்தி கடன் பெற்றது, போலியான ஆவணங்களை வைத்து கடன் பெற வழிவகை செய்தது, வைப்பு நிதியை கையாடல் செய்தது, சங்க செலவினங்களை அதிகப்படுத்தி போலியாக கணக்கு எழுதியது என மொத்தம் 7,81,452 ரூபாய் மோசடி செய்தது தெரியவந்துள்ளது. இந்த மோசடியில் ஈடுபட்ட தென்கட பந்தாங்கல் நகர கூட்டுறவு சங்க செயலாளர் சங்கர், எழுத்தர் பாரதி ஆகிய இருவரும் ஈடுபட்டனர். இருவரும் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பாக நகர கூட்டுறவு சங்க தலைவர் ஸ்வேதா அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த வேலூர் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மோசடியில் ஈடுபட்ட சங்க செயலாளர் சங்கர், எழுத்தாளர் பாரதி ஆகிய இருவரை கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்.